நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து நடைபெற்ற இடத்தில் இருக்கும் பொதுமக்கள் விபத்தை நேரில் பார்த்தது தொடர்பாக பதற்றத்துடன் விவரிக்கின்றனர். இது தொடர்பாக அகமதாபாத்தில் இருந்து நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. பார்க்கலாம். வணக்கம் பாரதி ராஜா. தற்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறாங்க? மீட்பு பணி இன்னும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க பாரதி ராஜா. கண்டிப்பாக நம்ம அகமதாபாத் ஏர்போர்ட்ல இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும். அதாவது விபத்து நடந்த பகுதி நீங்க பார்க்கலாம். விமானத்தை ஏர் இந்தியா விமானம் நேற்று விபத்துக்குள்ளான விமானம் எந்த பகுதியிலிருந்து வந்தது அப்படின்னா உங்களுக்கு கேமரால காட்டுறோம். அது வந்த திசையை இப்ப நீங்க பாக்குற பகுதியில தான் ஏர்போர்ட் இருக்கு. இங்கிருந்து டேக் ஆஃப் ஆகி அப்படியே விமானம் புறப்படுகிறது, மேலே எழுகிறது. இந்த மரத்துல தான் முதல்ல மோதுகிறது. இந்த மரத்துல மோதி தான் விபத்துக்குள்ளாகி விமானம் சென்று அங்கே விழுகிறது, அங்கே வெடித்து சிதறுகிறது. விமானத்தில் பயணித்த 242 பேர்ல 241 பேர் தீயில் கருகுகிறார்கள். மிகவும் சோகமான சம்பவம். அது மட்டுமல்ல, விமானத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, இது ஒரு மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல் கட்டிடத்தின் மேல மோதுது. அதுல இருந்த 5 மாணவர்கள் மற்றும் ஒரு மருத்துவர், அவரது மனைவி ஆகியோர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் வந்திருக்கிறது. ஆனால் இங்கு உள்ளூர் செய்தி நிறுவனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா 265 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில இந்த விபத்தை நேர்ல பார்த்த கோமல், இப்ப நாம நின்றுட்டு இருந்த பகுதியிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் தான் விபத்து நடந்திருக்கு. இந்த மரம் வந்து ஒரு 50 மீட்டர் கூட இல்ல. இந்த விபத்தை நான் இப்ப நிக்கிற இடத்துல இருந்து பார்த்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, குஜராத்தி தான் தெரியும். அதனால குஜராத்தி தெரிந்த தமிழர் ஒருவர் இருக்கார். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றத இவர் தமிழ்ல விவரிப்பார். நமஸ்கார் மேடம், क्या हुआ कल? आप देखा किधर से फ्लाइट आया? ગુજરાતીમાં કેવો વાંધો નહીં. હું ઉપર આવી છત પર કપડા લેવા તો અચાનક જ વિમાન નીચેથી આવતું દેખાયું. મેં તો કેમ આટલું નીચે વિમાન આવ્યું? તો દેખતા આમ તો આખું ઉપર આવી ગયું ને પવનથી મને ફેંકી દીધી એકદમ, અને હું નીચે પડી ગઈ. તો મને એકદમ બ્લાસ્ટ પણ થઈ ગયો ને મને કંઈ ભાન જ નહીં એકદમ. અને અહીં તો જેમ કે ભૂકંપ આવ્યો એ તો ધાબુ ધ્રુજી ગયું આખું. அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க வந்து காலையில துணி காய போடுறதுக்கு வந்தாங்க. மேல பார்த்த உடனே ஒரு ஃபிளைட் மேல இருந்து வந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சது. இவங்க பார்த்த உடனே அந்த ஃபிளைட் வந்து அவங்க மேல வர மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆச்சு. உடனே ஒன்றும் தெரியாது, அப்படியே உடனே அந்த ஃபிளைட் வந்து எதிர்க்க இருக்கிற பில்டிங்ல போய் பிளாஸ்ட் ஆயிருக்கு. அவங்க அந்த அம்மா கீழே விழுந்துட்டாங்க. உடனே மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு. கீழே விழுந்து உடனே எந்திரிச்சு கீழே போய் ஓடிட்டு போயிட்டாங்களாம். பூகம்பம் அந்த மாதிரி இந்த பில்டிங்கே கூட வைப்ரேஷன் ஆயிட்டு இருந்துச்சா. उसके बाद क्या हुआ? એના પછી શું થયું? એકદમ બ્લાસ્ટ જેમ કે પડી ગયા પછી ક્યાં ગયા? એમ શું થયું? એકદમ પછી તરત જ બોમ્બ બ્લાસ્ટ જેવું થઈ ગયું અહીંયા. અને આટલા સુધી ધુવાડો અને આગ આમ દેખાવા લાગ્યા આટલા સુધી. તો હું એકદમ આમ તો આખી ગભરાઈ, આખી દૃષ્ટિથી ખરી આખી. તો એકદમ મને મારા છોકરા યાદ આવી ગયા. તો હું ને ઊભી થઈ ગઈ. મારા નાના છોકરા નીચે છે તો હું નીચે દોડી તરત પછી એવી ઊભી થઈને પછી છોકરા લઈને હું તરત નીચે ગઈ. அந்த அம்மா வந்து கீழே விழுந்த உடனே அவங்களுக்கு மயக்க மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னும் தெரியல என்ன பண்றதுன்னுட்டு. இது பூரா புகையாயிடுச்சு, எல்லா இடத்துலயும் புகை. அப்புறம் அவங்க நினைச்சாங்க என்ன பண்றதுன்னு புரியல. அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அவங்க குழந்தைங்க வீட்டுல இருக்காங்கன்ட்டு. சோ உடனே கீழே ஓடி போனாங்க. அந்த குழந்தைங்க எல்லாம் கூட இட்டுன்னு கீழே போய் அங்க வெளியில ஓடிட்டாங்க தூரமா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இவ்வளவு கீழே ஃபிளைட் பறந்துருக்காங்க, பாத்துருக்காங்க. ஆனா પહેલા કોઈ વાર આટલા નીચે વિમાન આવ્યું છે? નહીં, આટલો નીચે નહીં આવ્યું. இதுக்கு முன்னாடி எப்பயுமே அந்த மாதிரி ஃபிளைட் வந்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாங்க. சரி, இது நடந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு இந்த ரெஸ்கியூ டீம்லாம் வந்துச்சு? இவங்க அதெல்லாம் பார்த்தாங்களாமா? என்ன நடந்தது? வந்து ரெஸ்கியூ பண்ண નીચે લાગે પણ ચડતી વખત કોઈ દિવસ આટલા નીચે વિમાન ના હોય. ઘટના ઘટ્યા પછી બચાવ કાર્ય અને બધા લોકો કેટલા ટાઈમમાં અહીંયા આયા? કેટલી વાર લાગી હશે? 10-15 મિનિટમાં આવી ગયા. કલાક અડધો કલાક થઈ તો 10-20 நிமிஷத்துக்குள்ள எல்லாரும் வந்துட்டாங்க இங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ முதல்ல அந்த ஃபிளைட் எங்க மோதிச்சுன்னு கேளுங்க. તમે એ જોયેલું કે વિમાન આઈને પડ્યું ક્યાં? પહેલા ક્યાં આ ઝાડ ઉપર પડ્યું હતું? અહીંયાથી જેવું નીકળ્યું ને પછી અહીંયાથી આમ ரிட்டர்ன் કરવા ગયા, પણ પછી ઝાડથી અથડાતું ત્યાં જઈને ઘૂસ્યું. இப்படி இங்க இருந்து வந்து அப்படியே இந்த மரத்து மேல இடிஞ்சு போய் அந்த பில்டிங்ல போய் இந்த மரத்துல
அதுக்கப்புறம் இவங்க இங்க யாருக்கும் இங்க இருக்கிற மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இல்லையான்னு અચ્છા અહીંયા આપણે અહીંયા આ બ્લોકની આજુબાજુ રહે છે પણ નીચે તો આને અથડાઈને અહીંયા જ બ્લાસ્ટ થવાનું તો અમારે આ બ્લોકમાં રહે છે ને આજુબાજુ રહે છે ત્યાં இது இப்ப என்ன சொன்னாங்க அதான் சொன்னாங்க இங்க கொஞ்சம் கிட்ட வந்துன்னா இதுக்குள்ள இது மேலே வந்திருக்கும் அப்படி આ પાછળના પતરાવાળું છે ને એ તો આખું ઉચકીને આખું પછડાયું પાછલો ભાગ તો இதெல்லாம் வைப்ரேட் ஆகி எல்லாம் போய் மேல போய் கீழே திருப்பி விழுந்துச்சு அந்த பிளாஸ்டினுடைய இம்பாக்ட்னால ஓகே இது வந்து நேற்று விபத்து நடந்த பகுதியில் இவங்க நேர்ல பார்த்திருக்காங்க. இப்ப நான் நிக்கிற இடத்துல நேற்று துணி காய வைப்பதற்காக வரும்போது தான் அந்த விபத்து நடந்திருக்கிறது. விமானம் இந்த பகுதியில் என்னுடைய இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் வந்திருக்கிறது. முதல்ல இந்த மரத்துல தான் மோதுது. இன்னும் சில அடிகள் கீழே வந்திருந்தா கூட இந்த கட்டிடத்தின் மேல மோதி இருக்கும் அப்படின்றத அவங்க விவரிச்சாங்க. குஜராத்தில் இந்த மரத்தின் மீது மோதிய அந்த விமானம் அடுத்ததாக இருக்கும் அந்த பிஜே ஹாஸ்டல், பிஜே மருத்துவக் கல்லூரியின் ஹாஸ்டல் மீது, அது ஆண்கள் ஹாஸ்டல், அதில் மீது விழுகிறது. அதுல அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த 5 மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஒரு மருத்துவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது மனைவியும் உயிரிழந்திருப்பதாக தகவல். இது தவிர இங்கு உள்ளூர் ஊடகங்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா 265 பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் வரவில்லை. ஏர் ஏசியா தரப்புல ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்திருக்கிறது. விமானத்தில் பயணித்த 242 பேர்ல 241 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்ற தகவலை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்திருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த இடத்தை, அதாவது சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிடுவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வர இருக்கிறார். அதே போல மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களையும், அதே போல தங்கள் உறவினர்களை இந்த விபத்தில் இழந்து வாடும் குடும்பத்தினரையும் சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. நெய்தல் 2025 வரும் 13, 14, 15 ஆகிய தேதிகளில் தூத்துக்குடியில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.